சடுதியில் சிறைச்சாலையின் கதவுகள் என்ன பண்ணுச்சு? திறந்து அவங்க வெளியே வந்து சடுதியில் நடக்குங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. சடுதியில் நடக்கும் அற்புதம். அவன் ஜெயில இருந்து என்ன பண்ண, அவ்வளோ அடிங்க, அவ்வளோ அவமானங்க, அவ்வளோ பேச்சு. அதன் மத்தியில் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். பண்ண முடியுமா? யாருன்னா திட்டா உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே மூஞ்சி மூணாயிடுது. உடனே என்ன பண்ணுறோம்? போய் படுத்துக்கிறோம். உடனே என்ன பண்ணுறோம்? ஏன்னா வெளியே ஏஞ்சி போயிடும். நான் பேசவே மாட்டேன். அவ்வளோ அடி வாங்கிட்டு பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். சிறைச்சாலைகளை எல்லாரும் கேட்கணுங்க. நீங்கள் வீட்டில் பாடுத துதிக்குத பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கணும். ஒரு பாட்டு பாட சொல்லணும். நீங்கள் பாட்டே வரல, பாடுங்கன்னு சொல்லணும். எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் ஆராதனை. அந்த அம்மா பேர் ஆராதனை. என்ன தெரியுங்களா? படிக்கவே தெரியாது. உங்களை மாதிரி படிக்கவே தெரியாது. ஆனால் வீட்டில் எனி டைம் போனீங்கன்னா எப்போ போனாலும் பாட்டு பண்ணே இருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க அந்த அம்மா பேர் ஆராதனை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சொல்லுவோம், இந்த கம்பல் ஏசப்பா கொடுத்தாரு, இந்த வளையல் ஏசப்பா கொடுத்தாரு, இந்த செயின் ஏசப்பா கொடுத்தாரு, இந்த வீடு ஏசப்பா கொடுத்தாரு, காணிங்க அப்படி தொப்புன்னு போட்டுட்டு சொல்லுவோம், ஏசப்பாக்கு நல்லா கொடுங்க, அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. எப்பவுமே பாட்டு தான், எப்பவுமே வர்ஷிப் தான். வீடெல்லாம் இடிஞ்சு போன வீடு இன்னைக்கு பார்த்தா சூப்பராக வீடு கட்டிட்டாங்க. பையனுக்கு வேலை, அவங்க பையனுக்கு கல்யாணம், ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம், நன்மையின் மேலே என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பாட்டு பாட தான் தெரியும். பாட்டு பாடுங்க வீட்டில், பக்கத்து வீட்டுக்காக எதுக்காட்ட கேட்கணும், துதிங்க. துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. என்ன செய்தார் ஏசப்பா சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சில ஆசீர்வாதம் லேட்டாக வருதா, முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிடுங்க, அது தானாக உங்களை தேடி வரும். ஆமாம், கொஞ்சம் அனுபவத்தில் சொல்கிறேன், தானாக தேடி வரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். முறுமுறுக்க கூடாது, சரிங்களா? வாசிங்க லூக்கா 17 12 வாசிங்க. அப்போது இயேசு கவனிச்சிங்களா? 10 பேர், என்னது 10 குஷ்டரோகி என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா கிட்ட வராங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்றாரு. போகிற வழியிலே என்ன பண்ணுறாங்க? சுகமாகறாங்க. அதில் ஒரு ஆள் திரும்பி வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணான்னா, ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதருகே முகப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். அவன் சமரியான் தான். கவனிக்கிறீங்க? எத்தனை புரியுது? 10 பேர் சுகமானாங்க. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு, ஆசாரியன் போய் காட்டுன்றாரு. எப்படின்னா சுகமான பிறகு தான் ஆசாரியன்ட்ட காட்டணும். ஆண்டவர் குஷ்டரோகமாக இருக்கும் போதே சொல்கிறார் ஆசாரியன்ட்ட காட்டுன்றாரு. அவர் வார்த்தையை நம்பி என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. போகிற வழியிலே அற்புதம் நடந்துச்சு. அதில் ஒருத்தன் திரும்பி வந்து முகக்குப்புற விழுந்து பணிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? திரும்பி வர காணுமே. சொல்லுங்க, திரும்பி வர காணுமே. போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? தேவனை மகிமைப்படுத்துக்கு இந்த அந்நியன் ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர எங்கப்பா திரும்பி வரலையேன்றார். ஹலோ, நன்றி சொல்ல திரும்பி வரலையே. அப்ப என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? எதை எதிர்பார்க்கிறாரு? எதை எதிர்பார்க்குங்க? நன்றி எதிர்பார்க்கிறாரு, துதி எதிர்பார்க்கிறார். நான் சுகம் கொடுத்தனே, எங்கப்பா நன்றி சொல்ல திரும்பி வர காணமே. கவனிக்கிறீங்களா? எதுவுமே புரியுது? நன்றி எதிர்பார்க்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு?
நன்றி. நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ண வேலைக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வேலை கிடைச்சிது, நன்றி சொல்ல வந்தாயா? கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண, நடந்து முடிஞ்சது, நன்றி சொல்ல வந்தாயா? யார் கேட்குறா? பாஸ்டர் கேட்குறாரோ இல்லையோ, அவர் சொல்றாரு, எங்க நன்றி சொல்ல திருப்பி வர காணுமே. சுகத்துக்காக ஜெபம் பண்ணியே, சுகம் உண்டாயிச்சே, நன்றி சொன்னாயா? கடனுக்காக ஜெபம் பண்ணியே, கடன்ல இருந்து விடுதலையானியே, நன்றி சொன்னாயா? ஆமென். வீடு கட்டணும் ஜெபம் பண்ணியே, வந்து ஜெபம் பண்ணியே, கட்டின பிறகு வந்து தேவனுக்கு நன்றி சொன்னாயா? வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்களே, வெளிநாட்டுக்கு போனீங்களே, எல்லா ஏற்பாடுலாம் முடிஞ்சிச்சே, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நன்றி சொன்னாயா? ஆமென். 10 பேர் சுகமாகறாங்க, அதில் ஒருத்தன் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மற்ற 9 பேர் திருப்பி வர காணும். அப்படின்னா அவர் ஹார்ட் ஏங்குது, தேங்க்ஸ் சொல்ல மாட்டானே இவன். தேங்க்ஸ் சொல்லுங்க. தேவன் செய்த நன்மைக்கும் நன்றி சொல்லணும், மனுஷன் செய்கிற நன்மைக்கும் நன்றி சொல்லணும். நன்றியை மட்டும் விட்டுறவே கூடாது. யாருக்கு நன்றி சொல்லுங்க? கடவுளுக்கு மட்டும்தான். வா சொல்லு, கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்லுமா? கடவுளுக்கு மட்டும்தான். மனுஷன் செய்கிற ஒரு சின்ன டீ கொடுத்தா கூட நன்றி சொல்லணும். ஆமென். மனிதன் செய்த நன்மைக்கு இல்லைங்க, அதே ஆள் திருப்பி தீமை செய்துட்டாங்க. சொன்னல, தீமை செய்தா தீமை செய்யட்டும், தேவன் என்ன பண்ணுவார்? அத தீமைய நன்மையா மாற்றுவாரு. ஆமென். இயேசுநாதர் கூட தான் தீமை செய்தாங்க, அது என்ன பண்ணாரு? அது கடைசியில் அது ரட்சிப்பா மாறிடுச்சு. அதனால வந்து நன்றி என்ன பண்ணோம்? தேவனுக்கு சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, இந்த ஒருத்தன் தான் வந்திருக்கான், மற்ற 9 பேர் மற்ற ஒருவனும் காணுமே அப்படின்னு ஏங்குறார். நீங்கள் அந்த மாதிரி கூடாது. ஆமென். எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் முதல்ல வந்து என்ன பண்ணோம்? ஏசப்பா இந்த நன்மை எனக்கு செய்தார், அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஜெபம் பண்ணேன், வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணேன், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன், திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன், கடன் பிரச்சனை மாறணும் ஜெபம் பண்ணேன், உடல் சுகத்துக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவருக்கே மகிமை. அப்படி சொல்றவங்களுக்கு தாங்க அற்புதம் மேல மேல நடக்கும். அது சொல்றவங்களுக்கு தாங்க அதிசயம் நடக்கும், முன்னேற்றம் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். 5 அப்பம் நமக்கெல்லாம் தெரியல, 2 மீன், அது அந்த ஏசு அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரா? ஸ்தோத்திரம் பண்ணி. ஏசுநாதரே ஸ்தோத்திரம் பண்றாருங்க, கையை தட்டுங்க. ஏன் பெருகுச்சு? 5 அப்பம் 2 மணி ஏன் பெருகுச்சு? கை இருக்கிறத எடுத்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணார், இருக்கிறதுக்காக நன்றி சொன்னார். இதை கொடுத்தீங்களே தேவனே, இது என்ன 5 அப்பம்? அவன் எல்லாம் என்ன சொன்னான்? 5 அப்பம் 2 மீன், இது எம்மாத்திரம் தான். ஏசுநாதர் சொன்னாரா? எல்லாரும் என்ன பண்ணாங்க? இது வனாந்திரமான இடம், வனாந்திரமான இயேசு சொன்னாரா வனாந்திரமான இடம்னு சொல்லிட்டு எல்லாம் இது பிரச்சனையை பார்த்தாங்க. இது வனாந்திரமான இடம், நேரம் ஆயிடுச்சு, இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், எம்மாத்திரம். கூட்டமோ அலை கடல் போல 20,000 பேர் இருக்கிறாங்க. 5,000 பேர் பெண்கள் பிள்ளைகளாக சேர்த்தா 20,000 பேர். 20,000 பேர், இவ்வளோ தேவை இருக்கு. இந்தூண்டு அப்பம், வனாந்திரமான இடம், நேரமோ போய்கொண்டே இருக்கு. இதெல்லாம் பேசணும். ஆனால் இயேசுநாதர் இதெல்லாம் பார்த்தாரா இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. என்ன இருக்கு உங்ககிட்ட? அதுக்கு நன்றி சொல்லுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, இந்த வாடகை வீட்டுக்காக நன்றி.
சொந்த வீட்டு கொடுக்க போகிறதுக்காக நன்றி. ஐயோ பைக்கு தாங்க இவ்வளோ வருஷமாக ஓட்டுனுக்கிறேன், இந்த பைக்குக்காக நன்றி. கார் வரும், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஐயோ இந்த வேலைங்க, ஐயோ இந்த வேலை படாத பாடுபட்டுறாங்க, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பு செய்த வேலை சின்ன வேலை தான், அதில் உண்மையாக செய்தான், உத்தமமாக வேலை செய்தான். ஆனால் தான் தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயோ வீட்டுக்காரர் கொடுக்குற சம்பளம் இவ்வளோ தான், ஐயோ இதை வச்சு நான் எப்படி ஓட்டுது, இதை வச்சு என்ன இந்த சம்பளத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னாதான் பெருகும். ஏசுநாதன் என்ன பண்ணாரு, இது 5 அப்பம் 2 மீன், இதை வச்சு என்ன அவங்கெல்லாம் ஏமாத்திரம். ஏசுனா ஏமாத்திரம் சொன்னாரா? மேலே பார்த்து சொல்றாரு, அவரால் பெருக முடியும். அவரால் சொல்லுங்க, என் தேவனால எங்களை பெருக பண்ண முடியும். என் தேவனால எங்களை பெருக பண்ண முடியும். அப்படி விசுவாசத்தை இருந்தீங்கன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணா, இந்த வேலைக்காக நன்றி, இந்த வருமானத்துக்காக நன்றி. ஆமென். இந்த வீட்டுக்காக, வாடகை வீட்டுக்காக நன்றி, இந்த பைக்குக்காக நன்றி. ஐயோ இவ்வளோ கம்மி மார்க் எடுத்துட்டான், என்ன படிக்கிற, என்ன முட்டாள், இந்த மார்க்குக்காக நன்றி. பெருக எல்லாம் பெருக்கத்தின் தேவன் உங்க கூடவே இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க கூடவே. ஏன் முறுமுறுக்கிறீங்க, ஏன் புலம்புறீங்க, ஏன் அழுவுறீங்க, ஏன் எல்லார்ட்டும் சொல்றீங்க? ஹலோ, வனாந்தரத்தை இயேசு பார்க்கலையா? தெரியுமா தெரியாத இயேசுநாதருக்கு வனாந்தரன்ட்டு? நேரம் ஆயிட்டு தெரியுமா தெரியாதா? அவருக்கு கூட்டம் எவ்வளவு தெரியுமா தெரியாதா? இதை பார்த்துட்டு சபிச்சாரா? 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் சொன்னார். ஆமேன். இருக்கிறதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். அது வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாகும், இதுக்காக நன்றி சொல்ல சொல்ல சொல்லத்தான் புதிய வாசல், புதிய அற்புதங்கள், நன்மைகள் உண்டாகும். ஆமேன். பைபிள் சொல்லுது, உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும். அவன் என்ன பண்ணுவானா, இருக்கிறதுக்காக நன்றி சொல்லணும். இருக்கிறதுக்காக நன்றி சொல்ல சொல்ல தான் என்ன பண்ணணும், உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். உள்ளதுக்காக நன்றி சொல்லணும். ஆமென். ஆன்லைனில் கேட்டுக்கிறோம் சொல்கிறேன், இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. எப்போதும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. கணவருக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க, மனைவிக்காக ஸ்தோத்திரம் செய்ய, பிள்ளைக்காக ஸ்தோத்திரிங்க. அந்த பிள்ளையே ட்ரபிள் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அண்ணாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறான், பிள்ளை கிடைக்குது. பிள்ளை கிடைச்சா என்ன பண்ணுறான், தேவாலயத்திலேருந்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 24 1:24. அண்ணாளுக்கு என்ன இல்லை, முதல்ல பிள்ளை இல்லை, ரொம்ப வருஷமாக பிள்ளை இல்லை. தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறா, அழுது ஜெபம் பண்ண. ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, கர்த்தரிடத்தில் கேட்டபடியே அவர் உனக்கு செய்வார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறகுது. பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு அந்த பிள்ளையும் கூட என்ன பண்ணலாம்,
அவர்கள் ஒரு காளை பலியிட்டு பிள்ளையை 7 இடத்தில் கொண்டு வந்து விட்டார். இவன் எப்படி தேவனுக்கு நன்றி சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தேவனுக்கு நன்றி சொன்னான்? பிள்ளை வந்துடுச்சுங்க, பிள்ளையை எடுத்துனாரா, எப்படி நன்றி சொல்றா, எப்படி நன்றி எப்படி சொல்றா பாருங்க. முதல்ல ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்றா. ஆமென். நீங்க ஆலயத்துக்கு வருது, அதுவே ஒரு நன்றி தேவனுக்கு. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். நீங்க திருச்சபைக்கு வருது, அதுவே தேவனுக்கு ஒரு நன்றி. அப்ப திருச்சபைக்கு வர வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்க. கட்டளிக்க கூடாது. நீங்க திருச்சபைக்கு வரலன்னா என்ன பண்ணீங்க? தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். உள்ள நுழையும் போது வாய் திறக்கிறதுக்கு உள்ள நுழையிறீங்களே, அதுவே ஒரு நன்றி. அண்ணா என்ன பண்ணாலாம், குழந்தைய எடுத்து ஆலயத்துக்கு எங்க போனாலாம், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது, என்ன பண்ணானா, ஆமா ஆலயத்துக்கு போனால், அதுவே ஒரு நன்றி. அதுக்கப்புறம் பலி செலுத்தினால், அதாவது காணிக்கை கொடுத்து என்ன பண்ணலாம், நன்றி செலுத்தினான். காணிக்கை கொடுத்து நன்றி. மூணாவது எப்படி சொல்றா, சாட்சி சொல்லி என்ன பண்ணா, நன்றி சொல்லா. இந்த பிள்ளைக்காக நான் வேண்டினேன், இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு சாட்சி சொல்லி நன்றி சொல்லா. நாலாவது பிள்ளையே கர்த்தருக்கு கொடுத்து நன்றி சொன்னாலாம். கரங்களை தட்டுவோம். எப்படி நன்றிங்க சொல்லுங்க, ஒண்ணு பார்க்கலாம். ஆலயத்துக்கு வந்து நன்றி, அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்தி நன்றி சொன்னால், மூணாவது பிள்ளைக்காக வேண்டினேன், இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், சாட்சி சொல்லி நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் பிள்ளையே கொடுத்தா. என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பிள்ளையே கொடுக்க தேவையில்ல, உங்களையே நீங்க கொடுத்து என்ன பண்ணணும், அவங்க உங்க வாழ்க்கையே கொடுத்து, நான் இனிமேல் ஏசப்பாக்க தான் நான் வாழ போறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அவருக்காகவே அவங்க வாழ்க்கையை கொடுத்து என்ன பண்ணணும், நன்றிய செலுத்தணும். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். வாங்க பாஸ்டர் சீக்கிரம் முடிய சொல்றாரு, இன்னும் தொடங்கவே இல்லை நான் மெசேஜ். அப்போ காணிக்கை செலுத்தி என்ன பண்ணோம், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணானா, மெல்கிசேதேக்கு என்ன பண்ணானா, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம் பாகத்தை செலுத்தி என்ன பண்ணானா, நன்றிய சொன்னான். நன்றி எப்படி சொல்லணும் தெரியுங்களா, ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்லணும், பாட்டு பாடி நன்றி சொல்லணும், துதிச்சு நன்றி சொல்லணும். ஆமென். அதோடு கூட உங்கள் காணிக்கை தசம் பாகங்களை செலுத்தி நன்றிய செலுத்தின. ஆபிரகாம் என்ன பண்ணானா, அப்படி தான் என்ன பண்ணானா, எல்லாவற்றிலும் தேவனுக்கு என்ன பண்ணானா, தசம பாகத்தை செலுத்தி நன்றி சொன்னான். அப்படி சொல்லுது மூலமாக என்னத்தை காண்பிக்கிறான் தெரியுங்களா, ஆபிரகாம் அந்த இடத்த 14ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிறான், அந்த ராஜா சொல்கிறாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், இவன் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசம் பாகத்தை செலுத்தினான். அப்படின்னா என்னன்னா, இந்த வெற்றியே தேவன் தான் எனக்கு கொடுத்தார் என்று காணிக்கை செலுத்துவது மூலமாய் அங்கீகரித்தான். ஆமென். நீங்க காணிக்கை செலுத்தும் போது, தசம பாகங்களை செலுத்தும் பொழுது என்ன காட்டுறீங்க தெரியுங்களா, இந்த வெற்றியே அவர் தான் எனக்கு கொடுத்தாருங்க பாஸ்டர், இந்த வேலையே அவர் தான் கொடுத்தார், ஏன் இந்த பிள்ளையே அவர் தான் கொடுத்தார், இந்த குடும்பத்தையே அவர் தான் கொடுத்தார், இந்த வசதிகளையே அவர் தான் கொடுத்தார், இந்த வீட்டையே அவர் தான் கொடுத்தார். தசம பாகங்களை செலுத்தி என்ன பண்ணோம், நன்றி செலுத்தும் போது என்ன காட்டுறீங்கன்னா, இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தான் கொடுத்தார்னு காட்டுறீங்க. ஆமென். அவன் இந்த காலை வேளையை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் எப்போவுமே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க, செய்ய போற நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. பிரச்சனை நேரத்தில் அதுலேருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு நன்றிய சொல்லுங்க. நீங்க துதிக்கும் போதே உங்க எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எதிரியெல்லாம் அது வாய்க்காம போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குது, நான் 12 மணிக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் நேரம் கொடுக்க முடியல. என்ன நன்றி சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ்க்கு தேங்க்யூ. ஆமென். வேலைக்காக, சுகத்துக்காக, எல்லாத்துக்காக தேங்க்யூ, எல்லாத்துக்காக தேங்க்யூ. ஆமென். அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை பயிற்சி, அபியாசப்படுத்தணும். நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, குறைவை பார்க்காதீங்க, இருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். நல்ல என்னதுங்க, நல்ல பழக்கம்.
அந்த நன்றி செலுத்த 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 நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழலாம். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் அது என்ன பண்ணும், காணப்படும். ஆகவே கர்த்தருக்கு எல்லாம் நன்றி செலுத்த முடியாது.